Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா அது டைட்டில் வந்து வெறும் கண்டென்ட் அப்படின்னு இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரேடிங் கண்டென்ட்டா இல்லை என்ன கண்டென்ட் நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் இருக்கலாம். அதாவது புதுசாக வரவங்களுக்கு இது இன்ட்ரடக்ஷனாக இருக்கலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய கண்டென்ட் நல்லா இருக்குதா இல்லை கண்டென்ட் சரியில்லையா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய தரப்பில் நீங்கள் கமெண்ட்டை தெரிவிக்கலாம். அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 years ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 1500 வீடியோஸு 4 வருஷம் கிட்டக்கிட்ட ஆக போகுது. 3 வருஷம் வச்சிங்களா, 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் கிட்டக்கிட்ட ஆக போகுது. 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம அதாவது 2022க்கு அப்புறம் வந்து நம்ம 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் இந்த 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தெரியும். புதுசாக வந்தவங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், கோடியாக பணம் சம்பாதிக்கணும், நம்ம டிப்ஸு கொடுக்குறேன், நான் கால்ஸ் கொடுக்குறேன், நான் வந்து என்ன சொல்கிறது, உங்களை ஒரே ராத்திரியில் பணக்காரன் ஆக்கிறேன், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் நம்ம இப்போ ஒரே நாள் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதில்லை. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். மெயின் எய்ம் அதுதான். உங்களுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது லாஸை ரெடியூஸ் பண்ணணும் அல்லது ஸ்டாப் பண்ணணும். என்னுடைய மெயின் கான்செப்ட் அதுதான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நான் என்னுடைய வியூவில் வந்து உங்களை நான் பார்த்தேன். நான் இப்போது 2018 2019 அந்த டைமில் வந்து நான் என்னென்ன இன்னல்கள் சந்திச்சனோ அதை வந்து உங்கள் யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம், நம்ம கண்டென்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணது. நான் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அல்ல வேறு ஏதாச்சும் மூலியம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் தம்ப்நெயில் வேறு மாதிரி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, அது கண்டென்ட்டு வேறு மாதிரிலாம் இருந்திருக்கும். மெயின் வந்து டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணனாவே போதும், அதில் இன்கம் நிறைய வந்துடும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தம்ப்நெயிலில் வந்து டெய்லி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் ப்ராஃபிட் போட்டேன்னா யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் நிறைய வந்துடும். நல்லா கவனிச்சிங்க. அதாவது நான் இந்த மாதிரி இன்கம் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா யூடியூப் சேனலில் வேறு மாதிரி ரன் பண்ணியிருக்கலாம். என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னுடைய கான்செப்ட் இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, நல்லா கவனிங்க, என்னுடைய கண்டென்ட்டை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி, கால்ஸு, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த 4 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து அதிகமாக இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ஸ் பார்க்குறாங்க, கால்ஸ் பார்க்குறாங்க, ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்க, அதாவது ஷார்ட்கட்ஸ். அதாவது ஏதாச்சும் நமக்கு ரூட்டில் நம்ம டெய்லி ஒரு 1000 2000 சம்பாதிக்கிற மாதிரி யாராச்சும் யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்களா, தம்ப்நெயில் போட்டிருப்பாங்களா, அதை நம்ம பார்க்கலாமா, அந்த மாதிரி வியூஸாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் என்னுடைய கான்செப்ட் அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எது நல்லது அப்படின்றத தான் வந்து தேர்ந்தெடுத்து நான் கொடுக்க முடியும். அவங்க பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை டிஸ்லைக் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போது இந்த வருஷம் பார்க்கலனா கூட அடுத்த வருஷம் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்பாங்க. ஏன் அவங்க சந்ததியினை பார்ப்பாங்க, வரும் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்ப்பாங்க. மேபி என்னால் ஒரு லைஃப், ஒரு ஃபேமிலியோட எதிர்காலம் நல்லபடியாக அமைஞ்சால் எனக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டலில் ப்ரொடெக்ட் கற்றுக்காதவங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைக்கீழாலும் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. பாவம் அவங்க வந்து இருக்கிற பணத்தை விட்டு தான் போவோம். இன்றைக்கி கூட காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 வந்து கால்ஸ் வரும், ஃபோன் வரும். நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டு இருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நான் உங்களுக்கு டெய்லி லாஸில் இருக்கீங்களா, உங்கள் லாஸ்லாம் நான் ரிகவர் பண்ணி தரேன், நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்னோடய டிப்ஸை வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு 2 மாதம் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், 3 மாதம் ஃப்ரீ. அதாவது பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த உங்களோட கேபிட்டல் வந்து முழுசாக கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ப்ராஃபிட்டும் கம்ப்ளீட் காலி பண்ண வாஷ் அவுட் பண்ணுவாங்க. இதை வந்து எல்லா வீடியோலையும் சொல்லித்தரேன். புதுசாக வரவங்க தெரிஞ்சுங்க, கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க.
ஓகேங்களா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அதே தான் அவங்க பண்ணேன். சார் நம்ம சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வெறும் 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இன்னும் அட்லீஸ்ட் நம்ம இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். இவ்வளோ இந்த மாதிரி ஸ்பீடில் பண்ண நம்ம சேனல் வந்து எப்போ நம்ம ரீச் பண்ணுறது? ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 4 வருஷமாக ஒரு சேனலுக்கு க்ரோத் பண்ணி பேக் சப்போர்ட்டாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 10-15 விஷயத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. கொஞ்சம் என்னுடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ரியாலிட்டி பற்றி பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ராங்காக ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி சொல்லுவேன். அது உங்களுக்கு பெயினாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் உங்களை பாதுகாக்கும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்து அதுதான் மெயின் கான்செப்ட். அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணுமே, நீங்கள் வெபினார்லாம் ஏன் நடத்துகிறீங்க, நீங்கள் கிளாஸில் ஏன் நடத்துகிறீங்க, வெபினார் நடத்தினா அது உங்கள் பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆப்வியஸ்லி வெபினாரில் நான் சின்ன சார்ஜஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல வரல. யாருக்காகனா அப்படின்னா, அதாவது சரி சார் நான் இப்போது யூடியூப் சேனல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுறது ஒருத்தர், இல்லை நம்ம அதில் என்ன தான் இருக்குது பார்க்கலாம், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு வரவங்களுக்கு நான் உங்களுக்கு பர்சனலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நேரத்தை வந்து செலவிடணும் நான். ஸோ அவங்களுக்கு தான் நான் வெபினார் சார்ஜஸ்ன்னு ஒன்று பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, உங்களுக்கு கம்பல்சரியாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாம் எனக்கு கற்றுக்கிட்டா தான் நான் சொல்லித்தரோம், அப்படி பண்ணித்தரேன். ஆல்மோஸ்ட் இப்போ என்னுடைய 1500 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதிலே நீங்கள் பண்ணாவே போதுமே, என்னோடய வெபினார் கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லைங்களே. புரிஞ்சுதுங்களா? ஸோ 1500 வீடியோஸில் 1500 வீடியோஸில் நான் சொன்னது தான் வந்து என்ன வெபினார் கிளாஸில் இன்னும் டீப்பாக அவங்களுக்கு. இப்போ இந்த 1-to-1 செஷன் என்ன, ஒருத்தர் கேட்பார், ஒருத்தர் நான் பதில் சொல்லுவேன். ஸோ இந்த 1-to-1 செஷனில் 45 days வந்து ரன் ஆக சொல்ல அவங்களுக்கு புரியும், நான் என்னோடய கேள்வி பதில் அவங்களுக்கு புரியும், அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அவங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டியூன் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகே, அதனால தான் நான் வெபினார் சார்ஜஸ் கூட பண்ணுறேன். ஸோ அவங்களுக்காக தான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணும். லைவ் மார்க்கெட்டில் இப்போது சாட்டர்டே சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் பை ஓகே கிளாஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் அப்படி பண்ணுங்க சொல்லி அனுப்பிச்சிட்டு வேறு அவங்களுக்கு கூடவே வச்சுட்டு லைஃப் டைமுக்கு, அதுவும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில், அதுவும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் மூவ் ஆகும், இங்கே சப்போர்ட் இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மார்க்கெட் திரும்பும் அப்படின்றத சொல்லி கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறது ஒரு மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வெபினார் சார்ஜஸ் நான் வந்து பண்ணுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் ஃப்ராங்க் அது கூட சொல்கிறேனே, இப்போ ஒரு விஷயம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே சின்ன ஒரு தட்சணை மாதிரி வாங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஐயோ நம்ம காசு கொடுத்துட்டோம், நம்ம அந்த கிளாஸ் கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும், நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டாக கேட்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த லெவலில் இருக்கிறதும், நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ தெரியாது, யார்கிட்ட கிடைக்குதோ தெரியாது. ஸோ உங்களுக்கு கிடைச்சவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கண்டினியூ பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் புரியாது. ஏன்னா மினிமம் என்ன 1 மாதமாவது ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து அந்த ஷார்ட்கட் ரூட் தேடுறவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து போர் அடிக்கும். என்னடா சும்மா இருந்தாலும் இன்னும் வேளாலும் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஃபஸ்ட் டைம் 2வது டைம் பார்க்குறவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மார்னிங் அப்டேட் எப்படி நம்ம மூவ் ஆகுது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 66 எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கூட விஷயம் நம்ம 100 எபிசோட் பண்ணுறதும் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஸோ இந்த எபிசோடு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. மார்னிங் அப்டேட் சரி, இப்போ ஒரு சின்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங் நல்லா இருந்தால் தான் நம்ம திரும்ப பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங் நம்ம தமிழ் யூடியூப் சேனல் ட்ரேடிங் சேனலில் என்னால் முடிஞ்ச அவுட்புட்டை இந்த 1500 வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவை செலக்ட் பண்ணி அதை போட்டிருக்கேன். ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி கேஷாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் போய் பாருங்கள். உங்களுக்கு சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கும், 1500 நம்ம விவரிச்சா சொல்லிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் போய் பாருங்கள். உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் வாட்ச் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டு போயிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு எதுவும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்களா? சரி, 1 மாதம் 2 மாதம் பார்க்குறீங்க, என்னோடய விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டென்ஷன் நேரத்துக்கு காசு பணம் எதுவும் இல்லை இல்லைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டென்ட் 1500 கண்டென்ட் இல்லாததுங்களா புதுசாக இப்போ நீங்கள் தேட போகிறீங்க, அது எதுவும் கிடைக்க போகிறது உங்களுக்கு புதுசாக வர போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னா கூட ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணனா கூட இந்த 1500 வீடியோவில் திரும்ப ஏதாச்சும் செலக்ட் பண்ணி திரும்ப அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் மெருகேற்றி திரும்ப ஒரு புது கண்டென்ட்டாக போயிடும். அந்த புது கண்டென்ட்டில் திரும்ப இங்கே தான் போகும்.
ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைம் கோல் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டேன். என்ன சூப்பரான வீடியோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ கோல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் யாரும் வந்து அது லைக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வெறும் ஒரு சார் இது நீங்கள் பார்த்தீங்க லைக்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஒரு 70-80 லைக்ஸாக இருக்கும். அதாவது அந்த அந்த வலி அந்த வேதனை புரிஞ்சவங்க லைக் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக வந்தவங்க என்ன வளர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு வாங்க. இந்த சீட்டிங் கூட இந்த வீடியோ நல்லாயிருக்கும், நல்ல சொல்லிக்கிட்டே போகணும். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு டைம் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.